பருவநிலைக்கு ஏற்ப இன்பம் மாறுகிறது. அது அப்படியே ஒரு அழகான ஒரு பாட்டில் சொன்னார். ஒரு குழந்தை பருவமாக இருக்கும் பொழுது கனி இனிமையாக இருக்கிறது. கொஞ்சம் வளர்ந்து வந்தோம்னா நமக்கு கற்கண்டு முதலானவைகள் இனிமையாக இருக்கின்றன. இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வந்தோம்னா இளைஞன் அப்படிங்கிற நிலைக்கு வந்தா தன் வயது ஒத்து இருக்கக்கூடிய பெண்ணால் பெறுகிற இன்பமாக இருக்கிறது. சரி, அப்படி ஒரு திருமணம் நடந்து குழந்தைகள் வந்து ஒரு 50+ கடந்து போனோம்னா எது இன்பமா இருக்கும் அப்படின்னு கேட்டா பதவி பெறுவதில் இன்பம் இருக்கும். இப்ப முன்ன சொன்ன கனி இன்பமா இருக்காது, கட்டி இன்பமா இருக்காது, பாவை நல்லார் இன்பமா இருக்க மாட்டாங்க. பதவியில தான் இன்பமா இருக்கும். அந்த பதவிக்காக எதையும் ஒதுக்கி வைக்கிற பக்குவம் வந்துடும். ஏன், அதை போல இன்பம் வேற ஒண்ணும் இல்லை அப்படி நிற்கும். அந்த பதவியும் நிலையானது அல்ல. இப்படி நீங்க இது பருவத்துக்கு ஏற்ப மாறுது. நீங்க குழந்தை, அப்புறம் அதுக்கு ஒரு வயது கடந்து, அதுக்கப்புறம் இளைஞன், அதுக்கப்புறம் வயதுக்கு அப்படி மேல போக போக நுகர்கிற பொருள் நாம தான் நுகர்கிறோம். ஆனால் நேற்று இருந்த நுகர்ச்சி வேறு, இன்னைக்கு விரும்பி நிற்கிற நுகர்ச்சி வேறு, நாளை நாம் நுகரக்கூடிய நுகர்ச்சி வேறாக இருக்க போகுது. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இப்ப நுகர்ந்த அத்தனையை விட மேலானதா நிக்குது. அதனால அந்த இன்பம் எப்படிப்பட்டது அப்படின்னா வற்றாத இன்பம், அது மாறுதல் இல்லாத இன்பம், நிலைத்த இன்பம். அதுதான் இறை இன்பம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு இன்பம் இருக்கா அப்படின்னு கேட்டா சத்தியமா இருக்குது. நமக்கு எட்டலைங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லிட முடியாது, இருக்கிறது. அதை எட்டுவதற்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறாங்க. எப்படி எட்டுவது? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அதான் எட்டருக்கு வழி. அவன் அருளை பெற்றா எட்டி விடலாம்.